பெயர் முன்னூன்மணி, வயது 43, ஜாதி இந்துல, சாதி தடையலன்னு சொல்லியிருக்காங்க. ராசி மேஷம் நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. வேலை நிலை கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாவும் மாதம் 85,000 சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் ஒரு விபத்தில் தவறிட்டதாகவும் இப்போ இவங்களுக்கு வரன்னு பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்ததாகவும் அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்க ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ துணை வேணுன்றதுக்காக தான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக 2 வீடு இருக்கிறதாவும் ஒரு 50 சவரன் நகை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கையிருப்பில் ஒரு 30 லட்ச ரூபா பணமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும், ஓரளவுக்கு படிச்சிருந்தா போதும், எந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, வீட்டோட மணமகனாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. தன்னை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடிய மணமகனாக இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, குறிப்பாக குடிப்பழக்கம் இல்லாத மணமகனாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. உங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா விருதுநகரில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் உமா, வயது 36, ஜாதி வன்னியர் வகுப்பை சார்ந்தவங்க. ராசி கடகம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா +2 வரையும் படிச்சிருக்காங்க. வேலையில் சொந்தமாக சூப்பர் மார்க்கெட் வச்சு ரன் பண்ணிட்டு வரதாகவும் மாதம் ஒரு 80,000 ரூபாய் வரையும் வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவருக்கும் இவங்களுக்கும் இடையில சில கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்தை வாங்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கணவர் பார்த்தோம்னா எனி டைம் குடிச்சிட்டு எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்டோட இருந்ததாகவும் இவங்க விவாகரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா பெரம்பலூரில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மணமகன் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, படிக்கலனாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகாத மணமகனாக இருந்தாலும் எனக்கு சம்மதம், என் கூட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக 2 வீடு இருக்கிறதாவும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படியே ஒரு 20 சவரன் நகையும் 30 லட்ச ரூபா பணமும் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரியை சென்ட் பண்ணுங்கள். பொண்ணு வீட்டில் ஓகேன்ற பட்சத்தில் நாங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். நன்றி.